லெஜண்ட் சரவணா ஸ்டோரின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. அமலாக்கத்துறையுடன் அவர் நடத்திய சட்டப்போரின் விவரங்களை தற்போது பார்க்கலாம். டெல்லி மாநிலத்தின் புதிய மதுபான கொள்கையில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கடந்த ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி அம்மாநில முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை முதல் சம்மன் அனுப்பியது. டிசம்பர் 21, ஜனவரி 3 ஆகிய தேதிகளில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை மேலும் 2 சம்மன்களை அனுப்பியது. ஆனால் அதை பொருட்படுத்தாத கெஜ்ரிவாலுக்கு ஜனவரி 18 மற்றும் பிப்ரவரி 2 ஆகிய தேதிகளில் ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை மேலும் 2 சம்மன்களை அனுப்பியது. சம்மனை ஏற்று ஆஜராகாததால் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பிப்ரவரியில் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை புகார் அளித்தது. இதன் பேரில் கெஜ்ரிவாலுக்கு மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. பிப்ரவரி 19, பிப்ரவரி 26 மற்றும் மார்ச் 4 ஆகிய தேதிகளில் கெஜ்ரிவால் ஆஜராகுமாறு மீண்டும் சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. சம்மனை ஏற்று ஆஜராகாததால் மார்ச் 15ஆம் தேதி கெஜ்ரிவாலுக்கு எதிரான அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க செஷன்ஸ் நீதிமன்றம் மறுத்தது. மார்ச் 21ஆம் தேதி கெஜ்ரிவாலை கைது செய்வதிலிருந்து பாதுகாப்பு வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்ததை தொடர்ந்து மறுநாள் அமலாக்கத்துறை அவரை கைது செய்தது. அமலாக்கத்துறை கைது செய்ததை எதிர்த்து கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை ஏப்ரல் 9ஆம் தேதி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஏப்ரல் 15ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்தார். அப்போது அமலாக்கத்துறைக்கு சம்மன் அனுப்பும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஏப்ரல் 30ஆம் தேதி நடந்த விசாரணையின் போது கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட நேரம் குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மே 5ஆம் தேதி தேர்தல் காரணமாக கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவதை பரிசீலனை செய்யலாம் என உச்சநீதிமன்றம் கூறியது. மே 9ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த புதிய பிரமாண பத்திரத்தில் காவலில் இருந்தால் போட்டியிடும் வேட்பாளருக்கு கூட தனது சொந்த பரப்புரைக்காக இடைக்கால ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கூறியுள்ளது. மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் வாக்குப்பதிவு நிறைவுக்கு மறுநாளான ஜூன் 2இல் சிறை அதிகாரிகளிடம் சரணடைய வேண்டும் என்று உத்தரவிட்டது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். லெஜண்ட் சரவணா ஸ்டோரின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை.